ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரண்மனை 4 சுந்தர்சியோடைய ஒரு மெகா சீரீஸில் ஒன்று அரண்மனை சீரீஸ். ஸோ அந்த சீரீஸில் 4வது பார்ட்டாக அரண்மனை 4 வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த ஒரு சேனலில் அரண்மனை 4 ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டை நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். சரி, ஓகே, இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அரண்மனை 4 கதை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, படத்துடைய ஆரம்பத்தில் சுந்தர்சியை வந்து காட்டுறாங்க. சுந்தர்சிக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா கதையில் வந்து சொல்கிறாங்க. அந்த தங்கச்சி வந்து தமன்னா, ஓகேவா. ஸோ அவங்க வந்து வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஓகேவா. கல்யாணம் பண்ணிவிட்டு தன்னுடைய புருஷனோட ஒரு அரண்மனையை வந்து வாடகைக்கு வாங்கி ஸோ அங்கே வந்து குடி போயிடுறாங்க. அப்போ அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட புருஷன் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ தமன்னாவுடைய புருஷன் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் போகும்போது ஒரு அமானுஷ சக்தி மூலமாக வந்து இறந்துடுறாங்க. அந்த அமானுஷ சக்தி வந்து தமன்னாவே வந்து போட்டு தள்ளிடுது. அதுக்கப்புறம் அது தமன்னாவை மட்டும் போட்டு தள்ளாமல் படத்துக்குள்ளே போய் நிறைய பேர் வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுது. அப்படி திட்டமிட்டதுக்கப்புறமா சுந்தர்சி என்ன பண்ணார், அந்த அமானுஷ சக்தியை வந்து தடுத்தாரா, அவருக்கு இந்த படத்தில் என்ன வேலை இருந்துச்சு, இதுக்கடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து கதை. இந்த கதை கேட்டோன்னு நீங்கள் ஒன்று வந்து யோசிப்பீங்க. அப்போது வந்து அரைச்சமாக அரைக்காமல் சுந்தர்சி ஏதோ ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தில் கதையாக அவர் வந்து கண்டிப்பாக புதுசாக ட்ரை பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் மேக்கிங் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து படத்தில் வந்து இருக்குது. இப்போது இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிச்ச பாசிட்டிவ் வந்து இந்த படத்துடைய சாங்ஸ், ஓகேவா. ஏன் சாங்ஸை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கும் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து இந்த படத்துக்கு பிஜிஎம் போட்டது ஹிப்ஹாப் ஆதி, உங்களுக்கு தெரியும். இந்த படத்துக்கு பிஜிஎம் வந்து அவர் போட்டது எனக்கு பிடிக்கல, ஓகேவா. ஏன்னா ஒரு ஓகே அவர் நல்லா தான் போட்டிருக்காரு, ஒரு ஆவரேஜாக போட்டிருக்காரு. ஆனால் ஒரு சீனில் ஒரு பிஜிஎம் வருது அப்படின்னா ஸோ நம்ம ஆடியன்ஸாக நமக்கு வந்து அது ஒரு எமோஷனலை வந்து ஒரு கன்வே பண்ணணும். பட் ஆனால் அந்த ஒரு பிஜிஎம்ஸ் வந்து எனக்கு வந்து கன்வே பண்ணல, ஓகேவா. அது ஒன்று. சரி, ஓகே, பிஜிஎம்ல தான் இப்படி பண்ணிட்டாரு, பாட்டில் இப்படி பண்ணிடக்கூடாதான் நான் நினச்சேன். ஆனால் உண்மையிலே வந்து பாட்டில் இவர் இப்படி பண்ணலை, ஓகேவா. பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 to 4 சாங்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. இந்த 4 சாங்ஸுமே நல்லா இருக்குது. பாட்டுக்கு வந்து நல்லாவே வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் மியூசிக் வந்து எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அதுக்கடுத்து இந்த இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ட்ரெண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் சினிமாலும் சரி எல்லா இடத்துலையுமே தண்ணிக்கன் போட வந்த கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கதைக்கு வந்து ஒட்டி போகாத ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் படத்தில் வந்து போய்கிட்டு இருக்கோம். அப்படி மொட்டராஜேந்திரன் வந்து இந்த படத்தில் வந்து தண்ணிக்கன் போட வந்த கேரக்டர் வந்து வராரு. அவர் எதுக்கு வராரு, என்ன பண்ணுறாரு, ஏதோ காமெடி பண்ணுறதுக்காக வந்தார். பட் எதுக்கு வந்தார் அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட போஸ்டர் வந்தோடனே ஒரு ஆடியன்ஸை நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, சுந்தர்சிக்கு ஹீரோயின்னா யார் நினச்சிருப்பீங்க? கன்ஃபார்ம் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க 80% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ராஷிகண்ணா தான் இந்த படத்தில் வந்து சுந்தர்சிக்கு ஜோடி அப்படி சொல்லி வந்து நினச்சிருப்பீங்க. ஸோ எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ராஷிகண்ணாவோட கேரக்டர் வந்து ஒரு தண்ணிக்கன் போட வந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஏன்னா அரண்மனை 1, 2, 3 நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, 1ல் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயின் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கதைக்கு தேவையில்லை. ஆனால் சினிமாவோட ஒரு ரூபத்து மூலமாக ஹீரோயின் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து வேணும். அந்த ஹீரோயினுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து படத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு கதைக்காக தான் கதாபாத்திரங்கள் வந்து எழுதப்படும். ஆனால் இந்த கதாபாத்திரத்துக்கு வந்து கதை எழுதக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்படுது. ஸோ இந்த காலகட்டத்தில் அப்படி தான் வந்து நிறைய படத்தில் வந்து இருக்குது. இப்போ அரண்மனை 1, 2, 3 பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அப்படியே 4க்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த ஹீரோயினுக்கு விஷயம் வந்து படத்தில் வந்து இல்லவே இல்லை. ராஷிகண்ணா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நல்ல கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க, அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. பட் ஆனால் அவங்க வந்து இந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது. சுந்தர்சிக்கு இந்த படத்தில் ஹீரோயின் கிடையாது அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ எனக்கு இந்த படத்தில் பிடிக்காத விஷயங்கள் நான் சொல்கிறேன், ஓகேவா. இந்த படத்தில் மேஜராக எனக்கு என்ன பிடிக்குது அப்படின்னா, இதை தப்பாகவும் சொல்ல முடியாது, சிஜிவிஎஃப்எக்ஸ், ஓகேவா. ஸ்டார்டிங்லேயே படம் வரக்கூடிய சீனில் பார்த்திங்க அப்படின்னா சிஜிவிஎஃப்எக்ஸில் தான் ஆரம்பிக்குது. அந்த பர்டிகுலர் சீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பட்டமாக தெரியுது, ஓகேவா. அது வந்து ரியலிஸ்டிக்காக வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஆடியன்ஸான யாருக்குமே ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ண வந்து கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. நீங்கள் படம் முதல்ல அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த காடு, அப்புறம் இந்த அரண்மனையாக இருக்கட்டும் அண்ட் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காகவே இல்லை, ஒரு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து பார்க்கும்போது. இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் வந்து இது தப்பு சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னா, இது ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம், ஓகேவா. லோ பட்ஜெட் ஃபிலிம் அப்படிங்கும்போது பட்ஜெட் கண்டிப்பாக லோ பட்ஜெட்டாக தான் இருக்கும். நம்ம சிஜிவிஎஃப்எக்ஸை கன்ஃபார்ம் வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏதோ அவங்களால முடிஞ்சதை பண்ணியிருக்காங்கன்னு வேணால் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஆனால் இந்த படத்தில் சிஜிவிஎஃப்எக்ஸ் கண்டிப்பாக நல்லாவே வந்து இல்லை. அதுக்கப்புறம் வழக்கம் போல் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சாங்கு. ஸோ சுந்தர் சிசருடைய போன படங்கள்லாம் பார்த்துட்டோம், அதை வச்சு சொல்கிறேன். அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து ஒரு லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது. இந்த சாங்கில் குஷ்பு மேம் கூட இன்னொருத்தவங்க வந்து ஆடுறாங்க. அவங்க யார் அப்படிங்கிறது வந்து வந்து படத்தில் போய் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த கிளைமேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக ஒரு சீன் வந்து இருக்குது. லாஸ்ட் சீன்னா பாட்டு கிடையாது, பாட்டுக்கு முன்னே, ஓகேவா. ஒருவேளை வந்து பாட்டை வந்து பயங்கரமாக சொல்கிறான் போல நினச்சிடாதீங்க. பாட்டுக்கு முன்னே வந்து ஒரு சீன் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு 10 to 15 செகண்ட் ஷார்ட், ஓகேவா.
அந்த ஷாட் வந்து உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. அஸ் அ கிரிட்டிக்ஸாக அஸ் ஆடியன்ஸாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷாட்டை வச்சதுக்காக சுந்தர் சாரை நான் வந்து பயங்கரமாக பாராட்டுறேன். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து தேட்டரில் ஒரு 60-70 பேர் வந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, அந்த 60-70 பேரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முன்னாடி இருந்த 10 பேர் பின்னாடி இருந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டு அந்த 15 செகண்ட் ஷாட்டை பார்த்து அவங்க படம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்க்ரீனை பார்த்து வந்து கையை வந்து தூக்குறாங்க. அதாவது கடவுளை வணங்குற மாதிரி கையை வந்து தூக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆடியன்ஸை வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ண வச்சுருக்காரு அந்த ஒரு ஷாட்டு மூலமாக. அதனால் நான் வந்து சுந்தர் சாரை இந்த ஒரு இடத்துல வந்து பாராட்டுறேன். அது பக்காவாக வந்து படத்துக்கு வந்து இருந்துச்சு. ஆனால் அது என்ன அப்படிங்கிறத சொல்ல மாட்டேன், நீங்கள் படத்தில் போய் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் காமெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு வந்து காமெடி சுத்தமாக பிடிக்கவே இல்லை. மேபி அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள். இந்த படத்தில் யோகி பாபு இருக்கார். யோகி பாபு ஏன் இந்தளவுக்கு மட்டமான காமெடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னுமே புரியாத ஒரு இதாக வந்து இருக்குது. அவர் நினச்சா நல்ல காமெடியே பண்ணலாம், பட் இந்தளவுக்கு மட்டமான ஒரு காமெடியை வந்து பண்ணியிருக்காரு. சுத்தமாக காமெடி வந்து இந்த படத்தில் ஒர்க்காகவே இல்லை. ஸோ இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த ஒரு ரிவ்யூ வந்து முடிஞ்சுது. இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சிட்டிங்க. நீங்கள் இந்த அரண்மனை 4 படம் பார்க்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், யாரெல்லாம் இந்த ஒரு சேனலில் அரண்மனை 4 ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோக்கு வரீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதை மாதிரியே நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை பார்க்க நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு ஜேஎஸ் கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய 1100 என்னோட டிஎஸோட நீங்களும் ஒரு தடவை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதை மாதிரி நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.